இடம் வாங்குறீங்க, இடம் வாங்கி பத்திரம் பதிவு பண்ணுறீங்க. ஒரு வீடு வாங்குறீங்க, பத்திரம் பதிவு பண்ணுறீங்க. ஒரு கார் வாங்குறீங்க, உங்களுடைய ஆர்சி புக்கு என்ன மாரி இருக்குது? ஒரு டூ வீலர் வாங்குறீங்க, அது ஆர்சி புக்கு என்ன மாரி இருக்குது? பத்திரம் பாண்டில் ஏதாவது பிரச்சனை சிக்கல் இருக்கா? அப்போ ஆர்சி புக்கில் பிரச்சனை இருக்குது, சிக்கல் இருக்கா? அதை மெயினாக பார்த்துங்க. அதை இப்போ ஒரு இடம் வாங்கியிருக்கிறீங்க, அந்த இடத்துல பிரச்சனை இருக்கா? பத்திரத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், உங்கள் லக்கணத்துக்கு எந்த இடத்துல புதன் பகவான் இருக்காருன்னு பாருங்கள். புதன் என்னறீங்களா? கணக்கன். அதாவது புதன் சொல்லக்கூடியது கணக்கு சம்மந்தப்பட்டது, பத்திரம் பாண்டு, இந்த ஆடிட்டர் சம்மந்தப்பட்டது எல்லாமே புதனுக்கு தான் வரும். லக்கணத்தில் புதன் இருக்கிறவங்க தெளிவாக இருப்பாங்க. அப்போ நல்லா இது எப்படி சொத்து வாங்க போகிறாங்க, வில்லங்கம் போட்டு பார்ப்பாங்க. ஒரு இடம் வாங்க போகிறாங்க, வில்லங்கம் போட்டு பார்ப்பாங்க. வில்லங்கம் எத்தனை வருஷத்துக்கு போகணும், 25 வருஷம் 5 வருஷம் இப்படி வில்லங்கம் போட்டு பார்த்து அந்த சொத்து யார் பேர் இருக்குது என்னங்கிறது டாக்குமெண்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு பத்திரம் பதிவு பண்ணிவிட்டு பத்திரம்லாம் பதிவானது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. லக்கணத்தில் புதன் இருந்தாலும் அப்படி. 7ஆம் இடத்துல புதன் இருக்குன்னா நண்பர் கூட்டாளி. இப்போ நீங்கள் பத்திரம் பதிவாளர் இருக்காங்க, எழுதுகிறவங்க இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் நம்பலாம். 7ஆம் இடத்துல புதன் பகவான் இருந்தார நம்பி செய்யலாம். அவங்க எந்த மோசம் பண்ண மாட்டாங்க. பத்திரம் பாண்டில் 7ஆம் இடத்துல புதன் இருந்தால் நம்பிக்கை அவங்களுக்கு பத்திரம் பதிவு பண்ணி கொடுப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. லக்கணத்தில் இருந்தால் இவரே பத்திரத்தெல்லாம் பரிசோதனை பண்ணி நீட்டாக பண்ணி வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே பத்திரம் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல புதன் இருந்தால் அப்போ வீட்டு பத்திரம் சம்மந்தப்பட்டதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். வீட்டு பத்திரம் நல்லா இருக்கா, அதில் வில்லங்கு போட்டு பார்க்கணுமா, இப்போ எதாவது லோன் போடுறாப்ப இருந்தால் இப்போ எல்லாமே பார்க்கணும்ல, தாப்பத்திரம் முதல் கொண்டு அதை என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். என்னங்க லக்கணத்தில் இருந்தால் தெளிவாக இருப்பார். அந்த பத்திரம் பாண்டில் தெளிவாக இருந்து தெளிவாக எழுதுவார். அதே 4ஆம் இடத்துல இருந்தாலும் வீட்டில் பத்திரம் அந்த வீட்டு நிலம் சம்மந்தப்பட்டது எதாவது இருக்குது அப்படின்னா அதை மெயினாக பார்த்துங்க. 2வது 7ஆம் இடம்னா இப்போ நண்பர் கூட்டாளி எல்லாமே உங்களை ஏமாற்ற மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் 7ல் புதன் இருக்கும்போது அவங்க சம்பாதிக்க பார்ப்பாங்களே உங்களுக்கு பத்திரம் பாண்டை கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் பத்திரம் நம்ம லக்கணத்துக்கு புதன் 6ஆம் இடத்துக்கு மட்டும் தான் போகக்கூடாது. அந்த நம்ம லக்கணத்துக்கு புதன் 6ஆம் இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்க, காலப்புருஷனுக்கு 6ஆம் இடம் என்னங்க? கன்னியாக வருதா? காலப்புருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னியாக வருது. கன்னி அப்படின்னு சொன்னாலே அந்த பத்திரம் பாண்டில் சிக்கல் இருக்குது. கடன் வாங்கி அந்த இடம் வாங்குறது, கடன் வாங்கி அதை ஒன்று பண்ணுறது, கடன் வாங்கினதுனாலே சிக்கல். ஒரு மனிதனுக்கு ஒரு புதன் திசை புதன் புத்தி ஓடினாலே கடன் வாங்கிடுவார். கடனே வாங்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பார், ஆனால் கடை வாங்கிடுவார். அந்த புதன் திசை புதன் புத்தியில் அந்த மாதிரி ஒரு ஆதிக்கத்தை கொடுத்துரும். அதனால் நான் என்ன சொன்னால், உங்கள் லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல புதன் இருந்தால் அங்கே உங்கள் பத்திரம் பாண்டை தெளிவாக பாருங்கள். பத்திரத்தில் ஏதாவது பிளே இருக்கா, பத்திரத்தில் என்ன இருக்குது, வில்லங்கம்லாம் போடுங்க. வில்லங்கம் போட்டு பாருங்கள். இடம் எழுதினாலும் சரி, அது என்ன இடம் வாங்கினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, கட்டின வீடு வாங்கினாலும் சரி, வில்லங்கம் பாருங்கள். அந்த சொத்தில் ஏதாவது என்ன மோசடி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்கள் லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல புதன் இருந்தாலே கண்டிப்பாக அந்த பத்திரத்தில் வில்லங்கம் இருக்குது. அதை மெயினாக நீங்கள் பார்த்துட்டு அந்த இடத்த அவங்க பேரில் பதிவு பண்ணது ரொம்ப சந்தோஷம். அதை விட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டு தான், தெரிஞ்சவங்க தான் அப்படி சொல்லி பதிவு பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்வார், எனக்கு தெரியாது, நீங்கள்லாம் வில்லங்கம் போட்டு தான் பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுவாங்க. இந்த நம்ம என்ன செய்யணும்னா, வில்லங்கம் போட்டு தெளிவாக பார்த்துட்டு நம்ம திருப்திக்கு நம்ம பத்திரத்தை பதிவு பண்ணிங்கன்னா அதில் எந்த ஒரு தவறு வராமல் பத்திரம் பதிவாகும். பின்னாடி உங்கள் காலத்துக்கு உங்கள் பசங்க பிள்ளை காலத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் எழுதிடுவீங்க, உங்கள் பசங்க பிள்ளைங்க பின்னாடி சிரமப்படுவாங்க. அதுக்காக லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல புதன் தான் பத்திரம் பாண்டு எப்படி இருக்குது, மறுபடியும் அப்போ செக்அப் பண்ணிங்க. கம்ப்யூட்டர் பட்டா வேணுமா, அது கம்ப்யூட்டர் பட்டா எடுத்துக்கங்க. அதை பற்றி என்னங்கிறத நீங்கள் தெளிவாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வில்லங்கம் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக பாருங்கள். என்னுடைய சேனல் அதாவது ஆன்லைன் அஸ்ட்ரோ பழனி டிவி அப்படிங்கிற சேனலுக்கு நீங்கள் அங்கே போனால் வீடியோ பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த எல்லா வீடியோ அதில் இருக்குது. என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக சொல்லப்படும். வாழ்க வளமுடன்.